அனைவருக்கும் காலை வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குறுக்கெழுத்து போட்டி எதில் உள்ளதுன்னா தினத்தந்தி தேவதையில், அதாவது தினத்தந்தி தேவதை. இன்றைக்கி டேட் என்னென்னா 14/6/2026ங்க. தினத்தந்தி தேவதை எடிஷனில் வரக்கூடிய குறுக்கெழுத்து போட்டி. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை சால்வ் பண்ணுறவங்களுக்கு 5000 ரூபாய் பரிசு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய அட்ரஸ் இதில் இருக்குது. ஓகேங்களா, வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். 1, இடமிருந்து வலம். ஔவையார் இயற்றியது என்னது? ஆத்திச்சூடி. 5 எழுத்து, இல்லைன்னா கொன்றை வேந்தன் சொல்லலாம், நீதி நூல். ஸோ ஆத்திச்சூடி பதில் என்ன? ஆத்திச்சூடின்னு அந்த அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கதவில், ஈவது விளக்கில், உடையது விளம்பெல்லாம் படிப்பீங்கள்ல, வரிசை இல்லை அது. 6, இடமிருந்து வலம் என்ன? அச்சம்னா பயம். இடமிருந்து வலம் 6 இங்கே இருக்குதுங்க. என்ன எழுதணும்? பயம். சரிங்க. 7, வாசலில் பெண்கள் இடுவது. வாசலில் பெண்கள் என்ன போடுவாங்கன்னா கோலம். 3 எழுத்துங்க. கோலம். இப்போ 2 மேலேருந்து கீழே இருக்கான்னு பார்ப்போம். மாற்றம்னா சேஞ்சஸ் சொல்லலாம். இங்கே வந்து கரெக்ஷன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா திருத்தம் அப்படின்னு சொல்லலாம். மாற்றம் தேவைப்படுது அப்படின்னா திருத்தம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்க. 3 மேலேருந்து கீழே இருக்கான்னு பார்க்கலாமா? இருக்கு. சதிக்கு வஞ்சனை, சூழ்ச்சி. இருக்கனால சூழ்ச்சி அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்க. இப்போ அடுத்து 4, கோவில்களின் நகரம். மேலிருந்து கீழே காலையில் தினமலரில் பார்த்தோம். கோவில்களின் நகரம் என்னது? குடந்தை. 6 இடத்துல கேட்டிருக்காங்க அப்படின்னா கும்பகோணம்னு சொல்லணும். 4 மேலேருந்து கீழே. கு போடுவோம், இம் போடுவோம். ஆல்ரெடி பேருக்கு கோ இருக்குங்க. 3 சுழி நான் போடணும், தப்பாக போட்டுறாதீங்க. கும்பகோணம். ஓகேங்க. சரி, அப்போ மேலேருந்து கீழே முடிஞ்சிச்சு. அப்போ வலமிருந்து இடமுக்கு ஆகும். பாம்பு இதற்கு கட்டுப்படுவதாக பலரும் நம்புகிறார்கள். எதுக்கு? மகுடி வாத்தியத்துக்கு. ஸோ மட்டும் போட்டால் போதும், குடி ஆல்ரெடி இருக்குது. கும்பகோணத்துக்கு நீங்கள் இது போட்டிங்க, ஆத்திச்சுடியில் உள்ள டீ இருக்குது. ஓகேங்க. சென்னையில் ஒரு பகுதி. இதுக்கு ஏதாவது ஹிண்ட் இருந்தால் தான் சால்வ் பண்ண முடியும். 10 வலமிருந்து வடம் என்ன? 10 வலமிருந்து இடம் கர்வம். கர்வத்துக்கு ஆணவம் சொல்லலாம், அகந்தை சொல்லலாம். 11 கிளந்து மேலே என்னென்ன வருதுன்னு பார்த்துட்டு எழுதுவோம். 8 வலமிருந்து இடம் என்ன? திருவிழா, ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? பண்டிகைன்னு சொல்லலாமா? பண்டிகைனா திருவிழா அப்படின்னு சொல்லலாம். 4 எழுத்துல சொல்லணும்னா. இப்போ 9 வலமிருந்து இடம் என்னன்னு பார்ப்போம். சென்னையில் ஒரு பகுதி. இருக்குங்க, 5 எழுத்து. ஸோ நான் இப்போ இப்படி எழுதி பார்க்கேன். முன்னால் தா போட்டு பார்க்கேன். தாம்பரம் கரெக்டாக இருக்குங்க. சரிங்களா? தாம்பரம் வந்துருச்சு. இப்போ 11 கிடந்த மேலே நல்ல டேஷ், நல்ல பெயர் தரும். நல்ல குணம் வச்சுருந்தீங்கன்னா நல்ல பெயர் வரும். நல்ல குணம் 3 சுழி நான் போடுறேன். நல்ல குணம்னா நல்ல பெயர் தரும். அதாவது குணத்தில் நல்ல குணம், கெட்ட குணம், அமைதியான குணம்னு சொல்லுவாங்கல்ல. நல்ல குணமாக இருந்தால் எல்லோரும் நல்லா மதிப்பாங்க. கேரக்டர். ஓகே. 10 வலமிருந்து இடம் என்ன? கர்வம். கர்வத்துக்கு நான் என்னென்னு சொன்னேன்? ஆணவம் சொல்லலாம், அகந்தே சொல்லலாம். ஆணவம்னா 2வது 3 சுழி நான் வந்தாச்சுங்க. ஸோ ஆணவம். சரிங்க. இந்த சைடு எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. கடைசி கிடந்து மேலே ஊதியம். சம்பாதிக்க சேலரியை தான் ஊதியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது என்னன்னு சொல்லலாம்? சம்பளம் அப்படின்னு சொல்லலாம். 5 எழுத்துல கேட்டிருக்கனால. ஸோ இதுதான் இன்றைய பதில்கள். குறுக்கெழுத்து போட்டி, தினத்தந்தி தேவதை. சரிங்களா? இதை அனுப்பக்கூடிய அட்ரஸ் ஒன்ஸ் அகைன் காமிக்க, செக் பண்ணிக்கோங்க. நன்றிங்க. போன வாரம் பரிசு வின் பண்ணவங்களுடைய டீட்டெயில்ஸும் இதில் இருக்குதுங்க. நன்றிங்க.